சொர்க்கம் மதுவில்லே, சொக்கும் அழகிலே. யாரது? யாரு? பகல்ல வந்தா பிரச்சனை ஆயிட்டு நைட்ல வரியா? வர வந்துட்டு அண்ணவன் படிச்சா என்கிட்ட கொடுத்தா அண்ணன் பேரு ராஜான்னு அனுப்பி வச்சா. எங்க இருக்க? அங்க இருப்பதோ போய் பார்க்கலாமே. ஏய் எங்க இருக்க? இந்த சொசைட்டில வாழற எல்லாருக்குமே ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு டிரைவர், ஒரு வாட்ச்மேனோட அவசியம் இருக்கு. எவ்வளவு நம்பிக்கையோட நாம அவங்க கிட்ட போறோம். ஆனா அவங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா சஞ்சயும் கிரணும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கள எப்படி? ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட் இங்க கல்லு மாதிரி இருக்கிற, ஆனா அவ ஃப்ரெண்டு கூட அங்க இருக்கிறா. நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? ஐயோ, இப்படியே சொல்லி சாவடிக்கிறா. தயவு செஞ்சு மூடிட்டு சரகடி. டேய், அந்த பிரவீன் பண்ற வேலையில எனக்கு போதே ஏற மாட்டேங்குதுடா. இதெல்லாம் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். அப்படியே ரூம்ல கொஞ்சம் தண்ணி வச்சிரு, ரொம்ப தாகமா இருக்குது. சரிங்க சார். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி. ஆனா ஒண்ணு, நாளைக்கு மட்டும் அந்த பிரவாலிகா இங்க இருந்தா மவன சத்தியமா உன்ன நான் பாத்துக்கிறேன்டா. நீ போடா, பாட்டு வீட்டுல ஓடிச்சுடா போற. ஐயோ கிரண், என்னடா உனக்கும் தாகமா இருக்குதா? போ. She's dead.
சொசைட்டில நடமாடணும்னா, தனியா வாழணும்னா எத்தனையோ காம வெறியர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு. காய்கறி விக்கிறவன்ல இருந்து கேப் டிரைவர் வரைக்கும், வாட்ச்மேன்ல இருந்து ஆபீஸ் பாய் வரைக்கும் எல்லாரும் பொம்பளைங்கள கேவலமா பாக்குறாங்க. 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாரையும் விடல இந்த காம வெறியர்கள். வேற எங்கேயும் எதுக்கு சார்? எங்க இருக்கிற உங்க அட்டெண்டர் நீங்க காஃபி வாங்குறதுக்குள்ள என்னையே உத்து உத்து பாக்குறான். ஆட்டோல பஸ்ல போகும்போது பெண்கள் அடிச்சு அதுல சுகத்தை அனுபவிக்கிறாங்க. 4 பேருக்கு முன்னாடி சொல்ல முடியாம முழங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. என் தோழி சகோதரிக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், இனிமேலாவது வாயை திறங்க. ஆம்பளைங்கிற திமிர்ல உங்களை அவமானப்படுத்துறவங்கள செருப்பால அடிங்க. பெண்கள் கிட்ட தவற நடந்துக்கிற ஆண்களை அவளுக்கு ஆசை இல்லாம செஞ்சிருங்க. இந்த வழக்கில் எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பரிசீலித்த பின் குற்றவாளியாக கருதப்படும் செல்வி பிரவலிகா அவருடைய மனநிலை பாதிப்புதான் இந்த குற்றங்களுக்கு காரணம் என்று இந்த நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் செல்வி பிரவலிகாவை மனோதத்துவ சிகிச்சை முறைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பிரவலிகா, நான் ஒரு டாக்டரா உன்னை பார்க்க வரல. என் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனுஷனா இங்க வந்திருக்கேன். உனக்கு எந்த ஒரு மனவியாதியும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் ஒரு பொய் சர்டிபிகேட் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த சமூகத்துல இருக்கவங்க எல்லாருமே உன்னை சப்போர்ட் பண்றாங்க. நான் உன்னை சப்போர்ட் பண்ணலன்னா அந்த மோசமானவங்களை நானும் ஒருத்தன் ஆயிடுவேன். உன் மனோதைரியம் முன்னால என் அனுபவம் ஒன்றும் பெருசு இல்லை. நீயா மனசை திறந்து உண்மையை சொன்னியே தவிர நான் ஹிப்னடைஸ் பண்ணல. நான் என் கடமைக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ டாக்டர். நான் பண்ண வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. ஆண்டவன் உங்க மூலமா அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சுதா, காஃபி கொண்டோமா? பிரவலிகா, இந்த பெயரை ஞாபகம் இருக்கிறதா? கடந்த ஆண்டு தொடர் கொலைகளை கைது செய்யப்பட்டாலும் பல பெண்களின் மனதில் தைரியத்தையும் நம்பிக்கையும் வைத்தவர். இன்று மனநிலை குணமாகி சமூகத்திற்கு வருகிறார். அன்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரவலிகாவை இன்று இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ள உள்ளது என்பதை இனி பார்ப்போம். தேங்க்யூ டாக்டர். நான் பண்ண வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. ஆண்டவன் உங்க மூலமா அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த். சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? நான் இங்க ஹாஸ்பிடல் முன்னாடி தான் சார் இருக்கேன். அங்கே இருங்க, நான் இதோ வந்துட்டு இருக்கேன். ரவி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. எங்க போறோம்? ஃபிளாட்க்கு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேற எங்கேயாச்சும் போலாமா? சரி. சார் சார், அதோ பிரவலிகா சார். எங்க? ரவி, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? Anyhow, I miss you so much.
தெரியாம பண்ணிட்டேன் மது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் மது. மது ப்ளீஸ் மது. இது என்னடா பண்ணீங்க? அட டேய், பாவிங்களா! கத்தாத. இருக்கிற டென்ஷன்ல உன்னை கொன்னுடுவேன். அவ என்னோட லவ்வர்ரா. டேய் சொல்றா. ச்சே, தெரியாம நடந்துருச்சு, புரிஞ்சுக்க மது. எப்படியாவது இந்த ப்ராப்ளம் நீ தான் சால்வ் பண்ண மது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ மது. ப்ளீஸ் மது, ப்ளீஸ் மது. அப்பாவி பொண்ணான கௌரிய கொல்றப்போ கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லையா உனக்கு? கூட இருக்கிற பெண்களுக்கு அநியாயம் நடக்கும்போது தொட்டி கேட்காத ஒண்ணு மாதிரி பெண்களால அதுக்கே அவமானம் பண்றது மட்டும் இல்ல, அந்த தப்ப மறைக்கிறதும் தப்புதான். குற்றங்கள் செந்நீரிலே, சுற்றங்கள் கண்ணீரிலே, கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. குற்றங்கள் செந்நீரிலே, சுற்றங்கள் கண்ணீரிலே, கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. பெத்தவள தெய்வம்னு கும்பிடு போடும் புள்ள பாசம், மத்தவள தாசின்னு குப்பை போட்டு செய்யும் நாசம். கஷ்டப்பட்டு பாடுபட்டு பேரெடுத்து வாடாண்ணா, குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு சாயுறதே சரிதானா? குற்றங்கள் செந்நீரிலே, சுற்றங்கள் கண்ணீரிலே, கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன் தெரிவதில்லை. மோசம் பண்ணி நாசம் பண்ணி பார்த்தவனெல்லாம் வாழ்ந்தது இல்லையடா. பெண்ணாச மண்ணாச கொண்டவனெல்லாம் கண்டது சாம்பலடா. கெட்ட குணம் விட்டு புட்டா சட்டம் நமக்கு நண்பனடா. குற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதிய ஜென்மமேடுடா. குற்றங்கள் செந்நீரிலே, சுற்றங்கள் கண்ணீரிலே, கெட்ட பின் கண்ணுக்குள்ளே சூரியன்